90 மணி நேரம் வேலைன்னு எல்என்டி சுப்பிரமணியம் சொல்லும்போது எதிர்த்து அறிக்கை விடணுமா வேணாமா? ஏன் பொத்தின்னு இருக்கீங்க? ஏன்னா உங்கள் குணமும் அதுதான். உங்களால் முடியல அவர் சொல்கிறார். 8 மணி நேரம் வேலை சாதாரணமாக கிடைக்கல. கிட்டத்தட்ட 100 ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு அது கிடைச்சி பலருடைய உயிரிழப்பு, ஆயிரக்கணக்கானவர்களுடைய உயிரிழப்பு தியாகத்துக்கு. நீண்ட நேரம் வேலை செய்கிறது தேவையே இல்லாது. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் எப்படி வேலை செய்கிறன்றதான் முக்கியம். அதுவும் இன்றைக்கு இயந்திரங்கள் வந்து விட்டது. லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஆக்சுவலாக ப்ரொடக்டிவிட்டியை குறைக்குது. இன்ஃபோசிஸ் தலைவர் நாராயணமூர்த்தி சொன்னார் 72 ஹவர்ஸ்னாரு, இவர் 90 ஹவர்ஸ்ன்றாரு. எலான் மஸ்க்கு 113 மணி நேரம்ன்றான். 144 மணி நேரம் வச்சுக்கோங்க. மனிதர்களை சுரண்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர். இது 2 இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லா முதலாளிக்கும் இந்த புத்தி இருக்கும். ஆனால் அதோடு சேர்ந்து மற்ற முதலாளிகளுக்கு கொஞ்சம் பகுத்தறிவும் கொஞ்சம் புத்தி கூர்மையும் இருக்கும். எல்என்டி தலைவர் சுப்பிரமணியத்துக்கு அது கிடையாது. விவசாயிகள் வந்து டெல்லியின் வாயிற்புறங்களில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் போராடி அதில் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொல்லப்பட்ட போது வாய் திறக்காத உத்தமசீலர் எல்என்டி தலைவர் சுப்பிரமணியம் இப்போ எதுக்கு திடீர்னு தொடர்ச்சியாக அதை பேசுகிறார் அவர்? அந்த நிலைமைக்கு இன்றைக்கி இந்தியா உலகத்தை திருப்ப முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். எலான் மாஸ்க், நாராயணமூர்த்தி, எல்என்டி தலைவர் சுப்பிரமணியம் போன்ற இவர்களாம் மனித குல விரோதிகள். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இவர் நல்ல முதலாளி இதை செய்ய மாட்டாங்க. விசா வயலேஷன் எங்கே? அமெரிக்காவில் இன்ஃபோசிஸில் விசா வயலேஷன் பண்ணி பல லட்சம் டாலர், பல கோடிகளை ஃபைன் கட்டினாங்க. அமெரிக்க சட்டங்களின் முன்பு குற்றவாளிங்க அவர் நாராயணமூர்த்தி. இன்னைக்கு உத்தமர் மாதிரி பேசுகிறாரு. சரி, இப்போ ரீசெண்டாக எல்என்டியோட சேர்மன் சுப்பிரமணியம் வந்து சொல்லின ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் ஒரு சின்ன இது கிரியேட் பண்ணிருந்துச்சு. என்னென்னா, மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்குற திட்டங்கள்னால ஏழை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிற விஷயமே வந்து உழைக்கிற அந்த எண்ணமே இருக்கிறதில்ல, சோம்பேறித்தனம் அதிகமாகிடுச்சு, யாரும் உழைக்க வர்றதில்லைன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. பல இடங்களில் விவசாயிகள் சார்ந்த விஷயங்களுக்குமே அந்த விவசாய தொழிலாளர்கள் கிடைக்கிறதில்லைன்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. பல இடங்களில் கட்டிட வேலைகளுக்கு தொழிலாளர்கள் கிடைக்கல அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? உண்மையாகவே மத்திய மாநில அரசுகள் கொடுக்குற திட்டங்கள்னால மக்கள் சோம்பேறிகள் ஆகிறாங்களா? இது ரொம்ப அறத பழசலான ஒரு ஆர்கியூமெண்ட்டு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 2006-7 காலகட்டத்தில் அன்றைய மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்த பொழுது இந்த வாதம் வந்து ஏற்பட ஆரம்பித்தது. ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, கொரோனா காலத்தில் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இல்லைன்னா இந்தியாவில் வந்து சோறு இல்லாமல், உணவு இல்லாமல் செத்து போனவங்களோட எண்ணிக்கை வந்து சில கோடிகளை கடந்திருக்கும். அதுதான் வந்து சேஃப்டி நெட்டாக, பாஸ்கெட்டாக காப்பாற்றுச்சு. நம்ம கரெக்டாக அந்த டைமில் இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து பிஎம்ஜிகேன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் வந்து இந்தியாவை வந்து கொரோனா காலத்தில் காப்பாற்றுச்சு. ஏற்கனவே 50 லட்சம் பேர் வந்து கொரோனா காலத்தில் செத்து போனாங்க. மோடி கவர்மெண்ட் 5 லட்சம் பேர் செத்து போனான்னு இன்றைக்கும் கதை அளந்துகிட்டு இருக்குது. WHO கால்குலேஷனு 45 லட்சத்துலேருந்து 50 லட்சம் பேர். மோடி கவர்மெண்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸு 4லேருந்து 5 லட்சம் பேர். இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து கொரோனாவால் செத்தான். இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இல்லாமல் இருந்ததுன்னா வறுமையில் செத்துருப்பான், பசிப்பட்டினியில் செத்துருப்பான். ஸோ வந்து இந்தியாவை காப்பாற்றியது இந்த நுரேகா ஸ்கீம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இந்த வாதம், இந்த எல்என்டி தலைவருடைய வாதம் என்பது அறத பழசலான வாதம். அவர் இது மட்டும் இல்லை, நிறையா விஷயங்களில் வந்து மனிதாபிமானம் இல்லாமலும் பகுத்தறிவுக்கு பொருந்தாமலும் எல்என்டி தலைவர் பேசி கொண்டிருக்கிறார் என்பதற்கு உதாரணம் 90 மணி நேரம் வேலை செய்யணும்னு அவர் ஒரு கருத்து சொன்னார். நிச்சயம் இது வந்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விவாதம். ஏன்னா இன்றைக்கு ஐரோப்பா முழுவதும் பார்த்திங்கன்னா எவ்வளவு நேரம் வேலை செய்கிறன்றது முக்கியம் இல்லை, எப்படி வேலை செய்கிறன்றது தான் முக்கியம். 90 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுது? 7 10 70 7 12 84 12 மணி நேரத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 13 மணி நேரம். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் கேளிக்கைகளுக்கு என்பது தான் வந்து மனிதகுலம் ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம். 8 மணி நேர வேலைக்காக போராடி 100 ஆண்டுகளுக்கு முன்பு போராடி தான் நாம் அதை வென்றெடுத்தோம். சிகாகோவில் நடைபெற்ற மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டங்கள், தொழிலாளர் போராட்டங்கள், துப்பாக்கி சூடு, பலர் கொல்லப்பட்ட பிறகு தான் இந்த அமெரிக்காவும் உலக நாடுகளும் அதை ஏற்றுக்கொண்ட 8 மணி நேர வேலை என்பது. வாரத்துக்கு 6 நாட்கள் 8 மணி நேர வேலை. 8 மணி நேரம் ஏன் 8 மணி நேரம்? 24 மணி நேரத்தை 3ஆக பிரிச்சிடும். 8 மணி நேர வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேர கேளிக்கைகள். இதை 14 மணி நேரமாக மாற்றுற வேலை இது. இது வந்து இப்போ சார்லஸ் டிக்கன்ஸோட கதையில் வரும் இல்லையா, அந்த கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய இன்ஹியூமன், டேவிட் காப்பர்ஃபீல்டுன்ற நாவலில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செஞ்சாங்க, எப்படி மனிதர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. இது 8 மணி நேரம் வேலை சாதாரணமாக கிடைக்கல.
கிட்டத்தட்ட 100 ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு அது கிடச்சிது. பல பேரோட பலருடைய உயிரிழப்பு, ஆயிரக்கணக்கானவர்களுடைய தியாகங்கள். உயிரிழப்பு தியாகத்துக்கு பிறகு எப்படின்னா, தொழிற்சாலைகளில் வந்து உணவருந்த கூட நேரம் இல்லாமல், அதாவது குழந்தைகள் உட்பட 12 மணி நேரம், 16 மணி நேரம், 18 மணி நேரம்லாம் வேலை செஞ்சாங்க. பழங்காலத்துல மைன்ஸ்ல வந்து கொத்தடிமை கணக்கா வேலை பார்த்து போதுமான ஆமா. உணவு. அதில தான் வந்து 8 மணி நேரம் அந்த 100 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு வருது. மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு வருது. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ்ல கூட இன்னைக்கு 8 மணி நேரம் வேலை தான் வேணுன்றான். முதலாளித்துவத்தில கூட வந்து உங்களுக்கு வந்து தொழிலாளர்களை வந்து நீண்ட நேரம் வேலை செய்கிறது தேவையே இல்லாது. அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. நிச்சயம். எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறன்றது முக்கியம் இல்லை. நீ எப்படி வேலை செய்கிறன்றது தான் முக்கியம். அதுவும் இன்றைக்கு இயந்திரங்கள் வந்து விட்டது. லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஆக்சுவலாக ப்ரொடக்டிவிட்டியை குறைக்குது. ம். இது உலகம் முழுவதும் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு சில நல்லா வளர்ந்த நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் வேலை 3 நாள் லீவுன்ற Yes. அளவுக்கு மூவ் ஆயிட்டு. இப்போ 5 டே ஒர்க்குன்றான். 9 ஹவர்ஸ் 45 ஹவர்ஸ். நார்மல் இப்போ நம்ம இந்தியாக்குள்ளே பாதி கம்பெனிஸ் வந்து 5 டே 5 டே ஒர்க்கிங் சாட்டர்டே வந்துடும். சாட்டர்டே சண்டே சண்டே லீவ். ஆமாம், வீக்கெண்டுக்கு போகிறாங்க. ஒரு சில கண்ட்ரீஸ் 4 டே ஒர்க் 3 3 டே டேஸ் லீவு. லீவ். அந்த நீ 5:2 வச்சிங்கன்னா தான் அது கம்ஃபர்டபுள். 8:40 2 நாள் லீவு, அந்த 5 நாள் ப்ரொடக்டிவிட்டி வரும். எவ்வளோ நேரம் வேலை செய்கிறன்றது முக்கியமே கிடையாது. இதை தான் வந்து இன்ஃபோசிஸ் தலைவர் நாராயணமூர்த்தி சொன்னார். 72 ஹவர்ஸ்னாரு. இவர் 90 ஹவர்ஸ்ன்றாரு. எலான் மஸ்க் 113 மணி நேரம்ன்றான். ஏன் மொத்தம் 144 மணி நேரம்? எவனோ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ? 24 மணி நேரம் இல்லையா? 7 2 14, 7 நாள் 24, 144 மணி நேரம் வச்சுக்கோ. ஏன் மனிதர்கள் செத்து விழுவார்கள். இது எதுலேருந்து வருதுன்னா அந்த அடிப்படை மனிதாபிமானம், சகோதரத்துவம் எதுவுமே சமூகம் இல்லாதங்க. எதுவுமே இல்லாம எல்என்டி தலைவர் சுப்பிரமணியம் மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனிதர். மனிதர்களை சுரண்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர். இது 2 இருந்தால் கூட பரவாயில்ல. எல்லா முதலாளிக்கும் இந்த புத்தி இருக்கும். ஆனால் அதோட சேர்ந்து மற்ற முதலாளிகளுக்கு கொஞ்சம் பகுத்தறிவும் கொஞ்சம் புத்தி கூர்மையும் இருக்கும். எல்என்டி தலைவர் சுப்பிரமணியத்துக்கு அது கிடையாது. புத்தி இல்லை எல்என்டி தலைவர் சுப்பிரமணியத்துக்கு. ஏன்னா ஒரு முதலாளியாக அவர் யோசிச்சா கூட 90 மணி நேரம் வேலையை சொல்ல மாட்டார். 40 மணி நேரம் வேலை போதும். 40 மணி நேரம் ஒழுங்கா நீங்க ஒழுங்காக வேலை பார்த்தா போதும். இன்னைக்கு எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எங்கேயோ போயிடுச்சு. இட் இஸ் நாட் ஹவு மெனி ஹவர்ஸ் யூ ஆர் ஒர்க்கிங், இட் இஸ் ஹவ் யூ ஆர் ஒர்க்கிங். எவ்வளவு மணி நேரம் நீ வேலை செய்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, நீ எப்படி வேலை செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் மறுபடியும் சொல்லுகிறேன், மிகச்சிறந்த முதலாளிகள் நீண்ட நேரம் தங்களுடைய தொழிலாளர்கள் பணிபுரிவதை விரும்பவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை, உற்பத்தி திறனை செதைச்சிடும். அதை மீறி ஏன் இப்போ சுப்பிரமணியம் மாதிரி ஆளுங்க, நாராயணமூர்த்தி மாதிரி ஆளுங்க, எலான் மஸ்க் மாதிரியான மனிதர்கள் ஏன் இந்த கருத்தை சொல்கிறாங்க? இது என்னன்னா ரத்தத்தை உறிஞ்சணும், அட்டையாக உறிஞ்சணும். ப்ரொடக்டிவிட்டி மட்டும் இருந்தால் பத்தாது, பணம் வந்தால் மட்டும் பத்தாது அவங்களுக்கு. மற்றவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவன் கொத்தடிமையான சிந்தனை அப்படின்றத வர்க்க ரீதியான சிந்தனை தான் இது. கொத்தடிமையாக இருக்கணும், மற்றவன் கொத்தடிமையாக இருக்கணும், அவன் காலடியில் உட்காந்துருக்கணும். இது அறத பழசலான விஷயங்க. இது முதல்ல 90 மணி நேரம் வேலைன்னு சொல்கிறியா? ILO ஒத்துக்குமா? அது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுக்கு இந்தியா கழுத்து போட்டிருக்கு. சர்வதேச தொழிலாளர் சட்டங்களுக்கு இந்தியா கழுத்து போட்டிருக்கு. இப்படிலாம் நீ பேசலாமா? ரெண்டாவது, இந்த இலவசங்களை பார்த்து எள்ளி நகை அடைவது என்பது ஒரு மேட்டுக்குடி புத்தி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூட ஒருத்தர் சொன்னார், இலவசங்கள் சோம்பேறி ஆக்கணும். 2 விதமான இலவசங்கள் இருக்கு. பிஜேபி கவர்மெண்ட்டே அதை போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பரவலா சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பிஜேபி எல்லா இலவசங்களையும் அள்ளி விடுது. பிஜேபி எனக்கு விவசாய பணிகளுக்கு ஆள் கிடைக்கலன்னா நீ சம்பளத்தை கூட்டி கொடு, கிடைக்க போகிறான். விவசாய பொருட்களுக்கான விலையை ஏற்றி கொடு, விலையை ஏற்றி கூலியை ஏற்றி கொடுக்க. நீ வந்து தொடர்ச்சியாக இலவசங்களின் மீதான தாக்குதல். அது இலவசம் என்பது மனிதர்களை இழிவுபடுத்துவது. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அது யாருமே 2-3 வருஷமா விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க அந்த விவசாய சட்டங்கள் சார்ந்து. அப்பெல்லாம் பேசாதவர் விவசாயி இவங்களுக்குலாம் கரெக்டான பாயிண்ட். விவசாயிகள் வந்து டெல்லியின் வாய்ப்புறங்களில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் போராடி அதில் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொல்லப்பட்ட பொழுது வாய் திறக்காத உத்தம சீலர் எல்என்டி தலைவர் சுப்பிரமணியம் இப்போ எதுக்கு திடீர்னு தொடர்ச்சியாக அதை பேசுகிறார்? அவர் நிச்சயமா ஒரு நல்ல முதலாளிக்குரிய புத்தி சுப்பிரமணியத்துக்கு கிடையாது. நான் சொல்கிறேனே, யூரோப்பில் எந்த முதலாளியாக அதை பேசுகிறானா? சிரிப்பான். அவன் தான் 5 நாள்ன்றதை தாண்டி இப்போ 4 நாள் வேலை 3 நாள் லீவுன்னு போகிறானே. எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறன்றது முக்கியம் இல்லை மகனே, எப்படி வேலை செய்கிறன்றது தான். இது வந்து என்னென்னா, லாபம் எனக்கு வந்தால் மட்டும் பத்தாது, தொழிலாளி நிம்மதியாக இருக்கக்கூடாது. வர்க்க புத்தி. நான் சுரன்றவன் அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவன் கொத்தடிமையாக இருக்கணும். அவன் வந்து எந்த விதமான கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, எந்த விதமான இன்பங்களையும் அவன் அனுபவிக்கக்கூடாது. அவன் காலமெல்லாம் எனக்கு உழைச்சி போட்டுக்கிட்டே இருக்கணும். இது என்னென்னா, அந்த தொழில் புரட்சிக்கு முந்தின ஐரோப்பாவில் இருந்த நிலைமை, அமெரிக்காலையும் ஐரோப்பாலையும் இருந்த நிலைமை இருக்குல்ல, அந்த நிலைமை. அதாவது ஒரு நாளைக்கு 16-18 மணி நேரம் வேலை செஞ்சு தொழிலாளி செத்து போகிற நிலைமை. அப்போதான் நாடு வளரும் அப்படின்னு. இது வந்து என்னென்னா, தொழிலாளி முதலாளி வளர்றது நாடு வளருன்றது. ஏன்டா தொழிலாளி நல்லா இல்லைன்னா நாடு நல்லா இருக்குமா? முதலாளியும் நல்லா இருக்கணும், தொழிலாளியும் நல்லா இருக்கணும். சார்லி சாப்ளினோட மாடர்ன் டைம்ஸ்ன்ற படம், அந்த படம் வந்து இந்த ஆண்டோட 90 ஆண்டுகள் ஆகுது.
இந்த ஆண்டோட 90 ஆண்டுகள் ஆகுது. 90 ஆண்டுகளோ 89 ஆண்டுகள் நினைக்கிறேன். ஐ திங்க் 1936 வந்த படம் அது. அந்த படம் அற்புதமாக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் இருக்கு பாருங்கள், மாடர்ன் டைம்ஸ்ன்ற படம். சார்லி சாப்ளினோட மாடர்ன் டைம்ஸ்ன்ற படம். அந்த படத்தை யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். எப்படி வந்து இந்த சுரண்டலை வந்து அந்த காலத்தில் அந்த மனிதர்கள் அனுபவிச்சாங்க. சார்லி சாப்ளின் ஒரு ஆலையில் வேலை செய்யும்போது மிஷனாகவே மாறிடுவார். எந்த விதமான உணர்வு மிஷனாகவே மாறிடுவான். அற்புதமான படம். அதாவது பக்கத்துல ஒரு ஃபேட் மேன் என்ன வேலை வாங்கிட்டே இருக்கும்போது பண்ணிட்டே இருப்பாரு. ஆமா 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 ஆமா. எப்படி மனிதன் வந்து தன் சுயத்தை இழந்து எந்திரமாக மாறி போகிறான், மனிதத்தன்மை அற்றவனாக மாறி போகிறான். முதலாளியோட லாபத்துக்காக மனிதன் எப்படி வந்து பலியாகிறான், மனிதன் எப்படி தன்னுடைய சுயத்தன்மையை இழந்து போகிறான் என்பதை ரொம்ப அற்புதமாக விவரிக்கக்கூடிய படம் மாடர்ன் டைம்ஸ். அது ஐ திங்க் அது வந்து ஓசை இல்லாத படம்னு நினைக்கிறேன் நான். அது எனக்கு கன்ஃபார்ம் வாய்ஸ். ஆமா ஆமா, மிக அற்புதமான படம். அதாவது சினிமா வரலாற்றில், சினிமான்ற மீடியம் தோன்றதில்ல, உலக சினிமா வரலாறுல முதல் ஒரு அற்புதமான 5 படங்கள்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் மாடர்ன் டைம்ஸ் இருக்கும். சார்லி சாப்ளின் வந்து கதை வசனம் எழுதி சொல்கிறத விட தன்னுடைய நடிப்பால், தன்னுடைய முக பாவனைகளால், தன்னுடைய அங்க அசைவுகளால் அற்புதமாக அதை சொல்லிட்டு போயிடுவார். அந்த நிலைமைக்கு இன்றைக்கி இந்தியா உலகத்தை திருப்ப முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். எலான் மாஸ்க், நாராயணமூர்த்தி, எல்என்டி தலைவர் சுப்பிரமணியம் போன்ற இவர்கள்லாம் மனிதகுல விரோதிகள். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இவர் நல்ல முதலாளி இதை செய்ய மாட்டாங்க. ஈவன் கேபிட்டலிசம் கேன் பி a குட் கேபிட்டலிசம்ன்றான். இப்போ 2008 2006-08 காலகட்டத்தில் வந்து ஆர்பிஐ, இப்போ ஆர்பிஐ கவர்னராக இருந்துட்டு போனார் ரகுராம் ராஜன். அவர் எழுதின ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் இருக்குது, சேவிங் கேபிட்டலிசம் ஃப்ரம் கேபிட்டலிஸ்ட்ஸ். சேவிங் கேபிட்டலிசம் ஃப்ரம் கேபிட்டலிஸ்ட். அவரும் முதலாளித்துவாதி தான். ரகுராம் ராஜன் ஒரு முதலாளித்துவ பொருளாதார அறிஞர் தான். அவர் வந்து 90 மணி நேரம் வேலை செய்ய, 100 மணி நேரம் வேலை செய்ய, 72 மணி நேரம் வேலை செய்ய அவங்க சொல்லவே இல்லையே. அதான் அதோட முதலாளித்தோட அடுத்த ஸ்டேஜ் அது. அவங்க வந்து வெல்ஃபேராக தான் யோசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து முதலாளித்துவத்தை ஒழிச்சிட்டு கம்யூனிஸ்ட்டை கொண்டு வந்துடும், சோசியலிஸ்ட்டை கொண்டு வந்துடுன்னு சொல்லலை. ஈவன் கேபிட்டலிசம் கேன் பி அ ப்ரொடக்டிவ் அண்ட் ஹெல்த்தி கேபிட்டலிசம். இன்னைக்கு கேபிட்டலிசம் இல்லாமல் உங்களால் வந்து வாழ முடியாது. முதலாளியும் நல்லா இருக்கணும், தொழில் அவ்வளோதான். நீங்கள் இந்த லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்றது வந்து அந்த தொழில் புரட்சிக்கு முந்தின நிலைமை இருக்குல்ல, அவன் வந்து முதலாளி வந்து தொழிலாளியை சுரண்டுறதுல இன்பம் காண்பான். அவனுக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைச்சாலும் முதலாளி திருப்தி அடைய மாட்டான். லாபத்தை தாண்டி நானும் நல்லா இருக்கேன், தொழிலாளி நல்லா இருக்கான்னு விட்டுட்டு போக மாட்டான். நான் நல்லா இருக்கணும், தொழிலாளி நாசமாக போகணும். ஆனால் இன்றைக்கி இந்த உலகம் எங்கே வந்து நிற்குதுன்னா, 2 விஷயம். லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸால் நஷ்டம்தான்றது யதார்த்தம். 2வது, நீ லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தேவையில்லை, எந்திரங்கள் வந்துடுச்சு. நீ 190 மணி நேரம் செய்கிற வேலையை 40 மணி நேரத்தில் நீங்கள் செய்ய முடியும். எந்திரங்கள் இருக்குது. இட் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் ஒர்க், நாட் குவான்டிட்டி. குவாலிட்டி ஆஃப் ஒர்க். அப்போ ஏன் இதை பேசுகிறான்? தொழிலாளி நல்லா இருக்கக்கூடாது, எல்லாரும் படிக்கக்கூடாது. இன்னொன்று எடுத்து பேசுகிறாருல்ல அவர் எல்என் சுப்பிரமணியம், வேலைக்கு வந்து இலவசங்களால் வேலைக்கு வந்து ஆள் கிடைக்க மாட்டேன்றான்னு. இந்த புத்தியே ரொம்ப கேவலமான புத்தி. மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் இல்லைன்னா கோடிக்கணக்கில் செத்துருப்பான். 2009-10 அந்த ரிசர்வேஷன் பீரியட்ல இந்த ஒரு ஸ்கீம் இல்லைன்னா இந்தியா ரொம்ப மோசமாக போயிருக்கும். அதை விட முக்கியம் கொரோனா காலத்தில். கொரோனாவில் இது இல்லை, இந்த திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இல்லைன்னா இந்தியா மிகப்பெரிய மனிதகுல அழிவை சந்திச்சிருக்கோம். கோடிக்கணக்கில் செத்துருப்பாங்க. கோடிக்கணக்கில் செத்தாங்கன்னா அதோட பலன் என்ன சமூகத்தில்? அப்போ ஏன் ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல, பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலன்னா பேசாத பண்ண. ஏன் இப்போ என்ன வந்து பேசுகிறாரு இவர்? சொன்ன மாதிரி வந்து விவசாயத்துக்கு நீ ஆள் கிடைக்கலன்னு பேசுறிய. 700 நாள் விவசாயி போறான்னு, அப்போ நீ எங்கே போயிருந்த? உனக்கு என்ன இப்போ இதில் பேச்சு நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ இந்த மாதிரியான இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, எல்என்டி சுப்பிரமணியமான போன்ற ஆள்கள் பெர் கேபிட்டா இன்கம் வளரவே இல்லை. இது சார்ந்த விஷயங்கள் ஏன் பேச மாட்டாங்க? எதுவும் பேச மாட்டாங்க. பேசிக் லேபருக்கான அந்த ஃபேர்ன்றதெல்லாம் கம்மியாக அப்படியே தான் இருக்கு. அவங்களுக்கான பெர் கேபிட்டா இன்கம் ஏன் வளரலன்னு பேச மாட்டாங்க. இவங்களுக்கான டாக்ஸ் குறையிறத மட்டும் 72 மணி நேரம்னு பேசுறாரு நாராயணமூர்த்தி. அந்த ஆளுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் என்னங்க அதெல்லாம் என்ன? இவர்களெல்லாம் மனிதர்கள் தானாங்க. நாராயணமூர்த்தி, சுப்பிரமணியம் போன்றவர்கள்லாம் இவர்களெல்லாம் மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் தானா, அல்லது இவங்கெல்லாம் யார்? அட்டையாக மனிதர்களோட ரத்தத்தை உறிஞ்சி வாழக்கூடியவர்கள். இதே உத்தமசீலர் நாராயணமூர்த்தி தான், அவருடைய கம்பெனி தான் விசா வயலேஷன் எங்கே அமெரிக்காவில் இன்ஃபோசிஸில் விசா வயலேஷன் பண்ணி பல லட்சம் டாலர், பல கோடிகளை ஃபைன் கட்டினாங்க. அமெரிக்க சட்டங்களின் முன்பு குற்றவாளிங்க அவர் நாராயணமூர்த்தி. இன்னைக்கு உத்தமர் மாதிரி பேசுகிறாரு. குற்றம் எங்கே பண்ணாலும் குற்றம் தானே. இன்ஃபோசிஸ் உலகமாக உத்தமர் நாராயணமூர்த்தி சட்டத்துக்கு எதுக்காக நீ விசா வயலேஷன் பண்ண?
உன் லாபத்துக்கு தானே பண்ணேன். அமெரிக்க மண்ணில் கால் பதிக்கணும், இன்ஃபோசிஸ் ஒர்க்கர்ஸுக்காக அந்த நாட்டு சட்டத்தை நீ மீறின. நம்ம நாட்டு சட்டத்தை மீறினாலும் தப்பு தான், அமெரிக்க சட்டங்களை மீறினாலும் தப்பு தான். அந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணிவிட்டு நீ வந்து புத்தி சொல்கிறியா? இதெல்லாம் சொன்னால் கோவம் வரும். நீ கம்யூனிஸ்ட்டு, நீ மாவோயிஸ்ட். அப்படிலாம் யாரும் இல்லை. கம்யூனிஸ்ட்டும் கிடையாது, மாவோயிஸ்ட்டும் கிடையாது. கேள்வி கேட்டாலே உங்களுக்கு மாவோயிஸ்ட் ஒரு குறைந்தபட்ச தர்மங்களின் அடிப்படையில் இயங்க வேண்டிய ஒரு தொழிலதிபர். அதில் வேற நீங்கள் 2 பேரும் சவுப் சட்டை போட்டு அதான், அதாவது குறைந்தபட்ச சட்டங்களின்படி இயங்க வேண்டிய, மனசாட்சியின்படி இயங்க வேண்டிய இந்த மாபெரும் தொழிலதிபர்கள் இன்னொரு நாட்டு சட்டத்தை மதிக்காமல் அங்கே சட்டத்தை மீறி அமெரிக்க சட்டங்களின்படி குற்றவாளியாக இருக்கவர் இந்த நாராயணமூர்த்தி. அமெரிக்க சட்டங்களின்படி நாராயணமூர்த்தி, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ஒரு குற்றவாளி. பல லட்சம் கோடி அங்கே விசா வயலேஷனுக்காக கட்டினவர். இவருக்கு இந்தியாவில் 72 மணி நேரம் 720 மணி நேரம் பேசுறதுக்கு என்ன தகுதி, யோகியதை இருக்குது கேட்டால்? இந்திய மென்பொருள் துறையின் தந்தைன்வாங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சட்டத்துப்படி தானே வாழணும் யாராக இருந்தாலும். நீ அங்கே ஃபைன் கட்டியிருக்க. இன்ஃபோசிஸ் யூஎஸில் ஃபைன் கட்டியிருக்கு. ஃபைன் கட்டினா நீ யார்? ஜெயிலுக்கு போனால் மட்டும் இல்லை, ஃபைன் கட்டினாலும் நீ குற்றவாளி. இந்த ஐஸ் ஆஃப் லா இவர கிரிமினல். அமெரிக்க சட்டங்களின்படி நாராயணமூர்த்தி ஒரு கிரிமினல். இவரோட மனைவி சுதாமூர்த்தி அவர்கள் போன வருஷம் ஒரு விஷயம் பேச போய் அது பிரச்சனையாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே போனாலும் தனி கரண்டி தனி பிளேட்டு கொண்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி விஷயம் கேட்டால், ஹைஜின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அது தீண்டாமை தானே. 100% தீண்டாமை. அந்த இதில் வந்து இந்த திமிரு மட்டும் இல்லை, சாதி திமிரும் வருது இல்லை. நான் எங்கே போனாலும் தனியாக பிளேட்டும் கரண்டியும் கொண்டு போயிடுவேன்னா, அம்மா கடைசியில் போகும்போது சுடுகாட்டில் எல்லோரும் ஒன்று தான். உங்கள் கரண்டியும் உங்கள் பிளேட்டும் உங்கள் கூட வராது. ஒன்றுமே நம்ம கொண்டு போகிறதில்ல. இதை சொல்கிறதுக்கான திமிரு இன்றைக்கி அந்த அம்மா ராஜ்யசபா எம்பிங்க இதை வெளியில் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு திமிரு எப்படிங்க இந்த வருது? அதாவது இன்றைக்கி இருக்க சூழலில் இது எப்படி பொருள் கொள்ளப்படும், நம்முடைய சாதி செருக்காக இது பார்க்கப்படும், தீண்டாமையின் வடிவமாக பார்க்கப்படும். அதனால் ஒரு பேக்லாஷ் வரும். அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் இன்ஃபோசிஸ், நான் ராஜ்யசபா எம்பி. இதே 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருந்தால் அவர் மண்டியிட வைக்கப்பட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருப்பார். நிச்சயம். இன்னைக்கு இல்லை. இத்தனைக்கும் சோஷியல் மீடியாவில் வளர்ந்த கட்டத்துலையும் சுதாமூர்த்தியை மாதிரியான டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வருது. ஹைஜீன் அப்போ சாப்பிட்ற மற்றவங்க கடைசியில் நம்ம போய் சேரும்போது அது எரிச்சாலும் அல்லது வந்து புதகுழியில் போட்டாலும் இந்த பிளேட்டு இந்த ஸ்பூனெல்லாம் வைக்க மாட்டாங்க. சொல்ல முடியாது. ஹைஜீன்னு சொல்லிட்டு அதையும் வச்சாலும் வைப்பாங்க. இவர்கள் அதையும் கூட தேடிக்கொள்வாங்க. எஜிப்ட் அந்த மாதிரி இடங்கள்ல வச்ச மாதிரி எங்களுக்கு வச்சு அமைச்சிருங்க, ரொம்ப ஆச்சாரமாக இருக்கும் சொல்லுவாங்க. சரி, ஓகே சார். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேர வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பணிச்சுமை, டிப்ரெஷன் சார்ந்த விஷயங்கள், ஓவர் டைம் பண்ணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ரீசெண்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே டிஎம்கே கவர்மெண்ட் 12 மணி நேர வேலை திட்டங்களை கொண்டு வந்துருந்துச்சு. அது திமுக தொழிற்சங்கமே எதிர்த்து இருந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரெஷரால் வந்து அதை வாபஸ் வாங்கினார் ஸ்டாலின். 2022 அதை கொண்டு வந்துட்டு ஓராண்டில் கொண்டு வந்துட்டு அப்புறம் வாபஸ் வாங்கினார். 2022-23 கொண்டு வந்துட்டு அதன் பிறகு மிகப்பெரிய எதிர்ப்பின் காரணமாக வாபஸ் வாங்கினாங்க. எல்லாருமே அதை செய்கிறாங்க. அதை ஏதாவது ஒரு விதத்தில் அதை ஆழம் பார்க்குறது அதுக்கு பேர். இப்போ வந்து நாராயணமூர்த்திக்கோ சுப்பிரமணியத்துக்கோ ஏன் இவங்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கல? அவர் இலவசங்களை சுப்பிரமணியம் கொஸ்டின் பண்ணுறாரு, ஏன் திமுக அதை கொஸ்டின் பண்ணல? நாராயணமூர்த்திக்கு லெஃப்ட் பார்ட்டிஸ் கண்டனம் தெரிவித்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம் தெரிவித்தாங்க, ஃபைன். இன்றைக்கி சுப்பிரமணியம் 90 மணி நேரம் வேலை செய்கிறான்னு போது ஏன் வந்து இலவசங்களில் ஒரு உறுதியான நிலைப்பாடு கொண்ட பல இலவசங்களை அறிவித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் வந்து எல்என்டி சுப்பிரமணியத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து கண்டனங்கள் தெரிவிக்கப்படலை? இவங்களும் அதுதான் விரும்புகிறாங்க. ஏன்னா சாம்சங்கில் இவங்க முகமூடி கிழிஞ்சு தொங்குதில்லை. அரசாங்கம் அந்த சங்கத்தை அங்கீகரிக்கிறத தவிர வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை என்பது சட்டத்தின் நிலைப்பாடு. நீதிபதி சந்துரு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இப்படி ஒரு மோசமான அரசாங்கத்தை 54 வருஷத்தில் பார்த்ததில்லைன்னு. கடைசியில் கோர்ட்டில் போய் என்னாச்சு? வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டு சங்கத்தை அங்கீகரிச்சிங்களே, இதை முதலே செஞ்சு தொலைச்சிருக்கலாம்ல. இவ்வளோ போராட்டம் எதுவுமே நடந்திருக்காது இல்லை. இத்தனை பேர் அடித்து உங்கள் வாக்கு வங்கியும் சிதைச்சிட்டு இருக்கீங்க. இரவோடு இரவாக அவங்கள கலைச்சி போட்டப்போ அடுத்த நாள் அனைத்து கட்சி தலைவர்கள் அங்கே உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் போனப்போ அவங்க சொன்ன வார்த்தை, இதை மறக்க மாட்டோம், ஒருபோதும் இதை மறக்க மாட்டோம், இந்த நாளை தேர்தல் நேரத்திலும் மறக்க மாட்டோம். நாங்கள் என்ன அர்த்தம்? ஓட்டு போட மாட்டேன் பார்த்துக்கிறேன், எனக்கு வருண்டா ஒரு நேரம். ஆகவே இது வந்து
எல்என்டி சுப்பிரமணியம் சொல்லக்கூடிய கருத்து வந்து இந்தியாவில் பல கட்சிகளுடைய கருத்து. அதனால தான் திமுகலாம் அமைதியாக இருக்குது. கருத்து தெரிவிக்க வேண்டியது தானே. கவர்னர் வந்து சரஸ்வதி நதின்னு ஒன்றை பற்றி பேசுகிறாரு. அது ஒரு அபத்தமான கருத்து, அப்பட்டமான அபத்தமான கருத்து, இல்லாத ஒரு விஷயம் தொடர்ந்து பேசுகிறாரு. அதுக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்கல்ல. அதே மாதிரி 90 மணி நேரம் வேலைன்னு எல்என்டி சுப்பிரமணியம் சொல்லும்போது திமுக ஏன் அமைதியாக இருக்குது? சிங்காரவேலர் சிலைக்கு மாலை போடுற நீங்க, போட்டோக்கு மரியாதை செலுத்துற நீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் உடனே கண்டனம் தெரிவிக்கணும்ல. கலாச்சார ரீதியாக, சித்தாந்த தத்துவ ரீதியாக வந்து இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கக்கூடிய கவர்னரோட நடவடிக்கைகளுக்கு உடனே கண்டனம் தெரிவிக்கிறீங்க. வள்ளலார் சனாதனா கண்டனம் தெரிவிக்கிறீங்க. தப்பு இல்லை, நியாயம், கரெக்ட், யூ ஆர் ரைட். 90 மணி நேரம் வேலைன்னு எல்என்டி சுப்பிரமணியம் சொல்லும்போது எதிர்த்து அறிக்கை விடணுமா வேணாமா? ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர் பிடி யாராவது பேசணும்ல. ஏன் பொத்தின்னு இருக்கீங்க? ஏன்னா உங்கள் குணமும் அதுதான். உங்களால் முடியல அவர் சொல்கிறார். நீங்கள் பேச நினைக்கிறத அவர் பேசுகிறார். நீங்கள் தான்